Hello everyone, welcome to NET's Camp. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டோட வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இன்டர்னலாக சேவ் ஆகுதுங்கிற விஷயத்தையும் கிளியராக பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேரியபிள்னா என்ன? வேரியபிள் இஸ் அ கண்டெய்னர். ஆக்சுவலி அந்த கண்டெய்னர் ஏதோ ஒரு வேல்யூ ஒரு ஆப்ஜெக்டை சேவ் பண்ணி வச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வேரியபிளை எத்தனை டைப்ஸாக நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவாங்க பேசிக்லி. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் எந்த ஒரு கீவேர்டுமே ஸ்பெசிஃபிக்காக நீங்க மென்ஷன் பண்ணாம டைரக்டா அந்த வேரியபிளோட நேமை கொடுத்துட்டு 10 நீங்க கொடுக்கலாம். கொடுத்தா இது ஆக்சசபிள். ஸோ இதை தான் ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி டிக்ளேர் பண்றதுனால என்ன யூஸ்? இது வந்து குளோபலா போஸ்ட் ஆகும். ஓகேவா? இதை வந்து நீங்க எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து பேசிக்கா இதை குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. console.login போட்டு பார்த்தா 10. இதை வந்து இப்ப நான் ஒரு பிளாக்குள்ள நான் இதை போடுறேன். ஏன்னா இப்ப உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இதை நான் குளோபல்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் இதை ஒரு பிளாக்குள்ள நான் இதை மென்ஷன் பண்ணனாலும் எனக்கு அந்த அவுட் சைட் ஆஃப் த பிளாக் என்னால் யூஸ் பண்ண முடியும். சேம் ரிசல்ட் 10. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் என்னன்னா வேர்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க பண்ணி டிக்ளேர் பண்றது. ஸோ வேர்ங்கிற கீவேர்ட் மோஸ்டா இப்போ யாருமே யூஸ் பண்றது இல்லை. வேர் வந்து 2015 வரையும் மோஸ்டா ஓல்டன் ப்ரௌசர்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நவடேஸ் வேர்ங்கிறத யூஸ் பண்ணாம லெட் அண்ட் கான்ஸ்டன்ட்ங்கிறத மோஸ்டா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது ஏன் யூஸ் பண்றாங்கிறத இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ வேர் a ஈக்குவல் டு 20 சேம். அதே மாதிரி லெட் b ஈக்குவல் டு 20. அதே மாதிரி கான்ஸ்ட் c ஈக்குவல் டு 30. நான் இதை கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸா நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். பட் இதோட டிஃபரன்ஸ் என்ன? டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ நான் இதே வேற a ஈக்குவல் டு 20 நான் கொடுக்குறேன். திருப்பியும் இதே வேற திருப்பியும் கொடுத்தனாலும் இட் இஸ் a valid syntax. ஸோ console.log a நான் திருப்பியும் கொடுக்குறேன். நான் போய் பார்க்குறேன் 20. இப்போ இந்த 20 திருப்பியும் இதை டூப்ளிகேட் எடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ பாருங்க ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு. ஸோ நீங்க எத்தனை டைம் வேணாலும் திருப்பி இந்த வேறங்கிற கீபோர்டு யூஸ் பண்ணி திருப்பி உங்களால டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். பட் லெட் அதுக்கு அலோவ் பண்ணாது. நீங்க ஒன்ஸ் அதை டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதை மாடிஃபை மட்டும்தான் பண்ண முடியுமே ஒழிய திருப்பியும் உங்களால டிக்ளேர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணல 10 காமிக்கிறேன். ஸோ இப்போ என்னால் மாடிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ b ஈக்குவல் டு 20 என்னால் மாடிஃபை தான் பண்ண முடியும். சேம் அதையே நான் ரீடிக்ளேர் பண்ண முடியாது. பண்ணா எரர் வரும். சரி, ஸோ இதுதான் வேருக்கும் லெட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். இதுல கான்ஸ்டன்ட்ங்கிறது மோர் ஸ்ட்ரிக்ட். உங்களால லெட்ல அட்லீஸ்ட் கொடுத்திருக்க வேரியபிளை மாடிஃபை பண்ணிக்க முடியும். பட் கான்ஸ்ட்ல அதை பண்ணவே முடியாது. இப்போ நான் c ஈக்குவல் டு 20 கொடுத்தனாலே கண்டிப்பா எனக்கு எரர் வரும். அசைன் டு கான்ஸ்ட் வேரியபிள். ஸோ இந்த மாதிரி இது கான்ஸ்டன்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இதை கண்டிப்பா மாற்ற முடியாது. ஓகே. ஸோ இப்போ டேட்டா டைப்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட டேட்டா டைப்ஸ் வந்து 2 டைப்பா கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ஒன்று வந்து பிரிமிட்டிவ், ஒன்று வந்து நான் பிரிமிட்டிவ். ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த பிரிமிட்டிவ் ஒரு டேட்டா டைப்குள்ள மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ str ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? சாரி. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ அஃப்கோர்ஸ் ஜாவா இஸ் டைனமிக்லி டைப் லாங்குவேஜ். நீங்க என்ன டிக்ளேர் பண்ணீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கும். இப்போ நான் எடுத்து பார்க்குறேன், இது ஜாவா ஸ்கிரிப்ட். பட் இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இது என்ன டைப்? இது வந்து ஸ்ட்ரிங்கா இல்லை வேற எதுவோ நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னா டைப் ஆஃப்னு கொடுத்து நீங்க இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன டேட்டா டைப்ங்கிறத பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் இப்போ என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்பர். ஸோ நான் ஈக்குவல் டு 2. எல்லாரும் ஓகே ஃபைன். ஸோ console.logல நம்மன்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மன்னு கொடுத்தனா பாருங்க 12 பிரிண்ட் ஆகுது. சேம் அரே டைப் ஆஃப் நான் கொடுத்தனா நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் முடிஞ்சிரு. அடுத்து பிக் இன்ட். இந்த பிக் இன்ட் மோஸ்டா அதிகமான நம்பர்ஸ் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு மோஸ்டா யூஸ் ஆகும். இதை வந்து எப்படி சேவ் பண்ணலாம்னா ஸோ பேக் எண்ட் ஈக்குவல் டு பேக் எண்ட். ஸோ இதை வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ள நீங்க ஸ்ட்ரிங் மாதிரி தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் பிக் இன்ட். ஓகேவா? ஸோ console.log டைப் ஆஃப் பேக் எண்ட். ஸோ இங்க பாருங்க இதோட டைப் பிக் இன்ட். ஓகேவா? ஸோ பிக் இன்ட். நெக்ஸ்ட் வந்து பூலியன். ஓகேவா? இப்போ bool ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேவா?
ஸோ டைப் ஆஃப் console.log டைப் ஆஃப் போர்ட். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டைப். ஸோ பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற சேவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இது. தென் அன்டிஃபைன்டு. அன்டிஃபைன்டுங்கிறது ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எது ஒரு டிக்ளேர் பண்ணீங்கனாலும் ஏஆர்ஆர் இந்த மாதிரி நீங்க டிக்ளேர் பண்ணீங்க, இல்ல அன்டிஃபைன்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நீங்க எதுவுமே எம்டியா டிக்ளேர் பண்ணிட்டீங்க ஒரு வேலை. இப்போ இதை console.log பண்ணி பார்த்தனா பை டிஃபால்ட் இது அன்டிஃபைன்டு. சரி, இது அன்டிஃபைன்டான ஒரு பிளேஸ் ஹோல்டர். இது வந்து பேசிக்லி இட்ஸ் அ பிளேஸ் ஹோல்டர். எந்த ஒரு டேட்டா டைப்பும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அன்டிஃபைன்டு சேவ் ஆகும். தென் வந்து நல் விச் மீன்ஸ் நத்திங். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் ஏ ஈக்குவல் டு நல் விச் மீன்ஸ் ஒண்ணுமே இல்லை, ஏ ஈக்குவல் டு நத்திங். இப்போ console.log ஏன்னு கொடுத்தோம்னா ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் நல். இது பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஸோ லைக் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரே. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு வேரியபிளும் தனித்தனியா டிக்ளேர் பண்ணிட்டோம். பட் இப்போ ஆப்ஜெக்ட்னா உங்களுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த வேரியபிளுக்குள்ள மல்டிபிள் வேரியபிள் மாதிரி நீங்க டிக்ளேர் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா லெட் கார்ங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ ஆப்ஜெக்ட் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா டூ பேரந்தசிஸ்குள்ள நீங்க உள்ள திருப்பியும் நிறைய வேரியபிள் மாதிரி சம் நேம் நீங்க கொடுத்துட்டு நீங்க வேல்யூவை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இயர்னு கொடுத்துட்டு 2022 கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். தென் மேக்னு கொடுத்துட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ அடுத்து கண்டினியூ ஆக போகுதுன்னா நீங்க இந்த மாதிரி கமா இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது ஓகே. இதை எப்படி ஆக்சஸ் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் console.log கார்னு கொடுத்தனா இது அப்படியே பிரிண்ட் ஆகும், என்டையர் இதே பிரிண்ட் ஆகும். இப்போ கார் டாட் கொடுத்தோம்னா மேக் அண்ட் இயர்னு உங்களுக்கு இங்கே சஜஷன் காமிக்குது. இப்போ நான் மேக்னு கொடுத்தனா வெறும் மேக் மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போ இயர்னு கொடுத்தனா இயர் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. தென் அரே. ஸோ இப்போ ஒவ்வொரு வேரியபிளா நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். பட் எனக்கு குரூப் ஆஃப் எலமெண்ட் நான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அரே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் ஏஆர்ஆர் ஈக்குவல் டு இப்போ நான் இந்த அரேவை இந்த மாதிரி பிராக்கெட்ஸ்குள்ள தான் டிக்ளேர் பண்ணும். ஸோ 1 கமா இந்த மாதிரி உள்ள வேல்யூஸ் 1 கமா 2 கமா 3 4 5 6 இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ console.log பண்ணி பார்த்தேன்னா இப்போ எனக்கு என்டையர் அரேவும் பிரிண்ட் ஆகும். பட் இதுல இன்னொரு விஷயம், எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும், செகண்ட் வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எடுத்து பண்ணணும்னா நம்ம அதோட இண்டெக்ஸ் படி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அரே வந்து பேசிக்கா 0 இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து இப்போ 0 இண்டெக்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த், தென் ஃபிஃப்த். ஸோ இப்போ நான் அரே ஒரு பிராக்கெட்ஸ்குள்ள 0ன்னு கொடுத்தனா விச் மீன்ஸ் 0th இண்டெக்ஸ் கொடுத்தனா எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் செகண்ட் கொடுத்தனா எனக்கு 3 மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ பேசிக்கலி இது இண்டெக்ஸ் படி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அரேவை. ஸோ ஓகே ஃபைன், இதெல்லாம் பார்த்துட்டோம். இதை வந்து எப்படி பேசிக்கா இன்டர்னலா சேவ் ஆகுதுங்கிற விஷயத்த பார்க்கலாம். டேட்டா டைப் பேசிக்கா 2 டைப்ஸா கிளாஸிஃபை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பிரிமிட்டிவ், இன்னொன்று வந்து நான் பிரிமிட்டிவ். பிரிமிட்டிவ்னா என்ன? ஸோ பிரிமிட்டிவ் நான் பிரிமிட்டிவ் ஏன் பிரிக்கிறாங்க? பிரிமிட்டிவ்னா ஒன் டைம் நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா மாற்றவே முடியாது. பட் நான் பிரிமிட்டிவ் அப்படி இல்லை, உங்களால மாத்திக்க முடியும். இது என்னடா கொடுமையா இருக்கு, நீ தான் அசைன் பண்ணதை ரீஅசைன்லாம் பண்ணி காமிச்சு பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல லைக் ஸ்ட்ரிங் இன்டிஜர்லாம் நீ ரீஅசைன் பண்ணி காமிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பா இது எனக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்புறம் இது எப்படி சேவ் ஆகுதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் ஏ ஈக்குவல் டு 20 அப்ப சேவ் பண்றேன். தென் அகைன் லெட் பி ஈக்குவல் டு 13 சேவ் பண்றேன். ஓகே, அகைன் லெட் சி ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்குறேன். இப்போ ஏவோட வேல்யூ இங்க சில சேவ் ஆகணுமா? இப்போ அகைன் ஏ ஈக்குவல் டு 55ன்னு கொடுத்தனா இது எப்படி சேவ் ஆகுதுங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஏன்னு தந்துட்டேன். இப்போ இந்த வேல்யூ இந்த ஏல 20 அசைன் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த வேல்யூ வந்து ஸ்டாக்ல போய் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாக்ல சேவ் ஆயிருக்க 10 வந்து ஏ வந்து இப்போ பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். சி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டயக்ராம்ல காமிக்கிற எக்ஸாம்பிள் மாதிரி பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். சேம் இப்போ லெட் பி ஈக்குவல் டு 13 கொடுத்துருக்கோமா? ஸோ அதே மாதிரி சேம் 30 இப்போ இது எங்க பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதை வந்து பி வந்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பி இப்போ இப்போ சி ஈக்குவல் டு ஏ. இப்போ சி வந்து ஏவை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஏவோட வேல்யூ தான் சிக்கும். ஸோ இப்போ எப்படி ரன் ஆகும்னா இப்போ இந்த 10ங்கிற வேல்யூவை இப்போ சிங்கிற வேல்யூ இங்க சேவ் ஆயிரும். இப்ப சியும் இந்த ஏவையே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க போகுது. கரெக்டா?
இப்போ இந்த சியும் ஏவையே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஏ ஈக்குவல் டு 55. இது வந்து டைரக்டா போய் இந்த 10 மாத்துமா 55ன்னு? இப்போ 55 மாத்திட்டா இப்போ சியும் 55 மாறும்ல. இது மாத்தவும் முடியாது. ஏன்னா இது வந்து இம்மியூட்டபிள் டேட்டா டைப் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ணும்னா சீனு ஒரு சரி 55ன்னு ஒரு திருப்பியும் ஒரு வேல்யூவை ஸ்டாக்குள்ள புஷ் பண்ணிட்டு இப்போ அகைன் ஏன்னு வேரியபிள் திருப்பி இங்கே அசைன் பண்ணிடும். அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பழைய ஏன்னு இருக்குல்ல இதை வந்து ரிமூவ் பண்ணிடும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே நியூவா போய் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ வாட் இஃப் இந்த சியோட வேல்யூவை நான் 100 மாத்திட்டேன். இப்ப இந்த கேஸ்ல என்ன இருக்கும்? இப்ப இந்த 10 போய் ஹண்ட்ரடா மாறுமா? கண்டிப்பா மாறாது. இது நியூவா ஒரு வேல்யூவா புஷ் பண்ணுவீங்க ஸ்டாக்குள்ள. ஸோ 100. இப்போ இந்த சி இங்க பாயிண்ட் ஆயிட்டு இருக்குல்ல, இப்ப இங்க பாயிண்ட் பண்ணாம இது டைரக்டா இந்த சி வந்து இந்த நியூ வேல்யூவை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். பட் இப்போ வந்து 10 வந்து எதுவுமே பாயிண்ட் பண்ணல. இப்போ விச் மீன்ஸ் இது எம்டி இல்ல. ஸோ இதுல இன்னொரு டெக்னாலஜி வரும். ஸோ விச் இஸ் கார்பேஜ் கலெக்ஷன். இப்போ கார்பேஜ் கலெக்ஷன் வந்து எல்லா டைமும் இந்த ஸ்டாக்கை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த 10ங்கிற வேல்யூவை எதையுமே ரெஃபர் பண்ணிக்கிட்டு இல்லாம இருந்துச்சுன்னா இது சிம்பிளா டெலிட் பண்ணிடும். ஏன்னா இது விச் மீன்ஸ் இட்ஸ் யூஸ்லெஸ். எதுவுமே இந்த வேல்யூ பாயிண்ட் பண்ணல. அதனால இது டைரக்டா இது டெலிட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்படிதான் மியூட்டபிள் இம்யூட்டபிள். ஸோ இப்படிதான் இம்யூட்டபிள் டேட்டா டைப்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ மியூட்டபிள் பார்க்கலாம். மியூட்டபிள்னா என்ன சொன்னேன்? விச் மீன்ஸ் அவங்க அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம் டைரக்டா. ஸோ சேஞ்ச் பண்ணலன்னா ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியுமா? கண்டிப்பா இல்ல. மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ் எல்லாமே போய் ஹீப்ல தான் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நம்ம ஆப்ஜெக்ட் பார்த்தோம். ஸோ இந்த கார் ஈக்குவல் டு இப்போ மேக் சாரி இயர் 2023 மேக் இப்போ இது எப்படி சேவ் ஆயிருக்குன்னா இப்போ இது எப்படி ஹீப்ல ஸ்டோர் ஆகணும்? இந்த டைரக்டா இந்த வேரியபிளை மட்டும் எடுக்காம இந்த ஆப்ஜெக்டை மட்டும் எடுத்துட்டு போய் ஹீப்ல ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணிருக்க இடம், அதாவது இதோட அட்ரஸ் பேசிக்கலி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹீப்ல இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1100ங்கிற அட்ரஸ்ல சேவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸை எடுத்து இந்த ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணிட்டு இந்த காருங்கிற வேரியபிள் இதை பாயிண்ட் பண்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிடும். இந்த மாதிரி இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் இது காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி காருங்கிற வேரியபிள் இப்ப இதோட அந்த ஹீப்ல ஸ்டோர் ஆயிருக்க ஆப்ஜெக்டோட அட்ரஸை எடுத்து இதை ஸ்டோர் பண்ணிக்கும். இப்ப இதை ஒர்க் பண்ணும்போது இது டைரக்டா இந்த அட்ரஸை எடுத்து இங்கதான் லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லி ஹீப்ல போய் அதுல இருக்க வேலையெல்லாம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீப்ல இருக்க டேட்டா வந்து மாத்திக்கலாம்னு சொன்னேன். விச் மீன்ஸ் மாத்த தான் முடியும், டூப்ளிகேட்லாம் எடுக்க முடியாது. ஸோ இப்ப ஹீப்ல இருக்க டேட்டா டைப் எப்படி மாறுதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நான் சொன்னேன் ஹீப்ல ஸ்டோர் ஆயிருக்க டேட்டாலாம் மியூட்டபிள் டேட்டா. கரெக்டா? ஸோ அதை எப்படி எக்ஸாம்பிளோட பார்க்கணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. கார்ன் சேம் ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இயர் 2022 தென் சாரி 2022 மேக் சேவ் பண்ணிட்டேன். கார் இப்ப நான் கொடுத்துட்டு கன்சோல் டாட் லாக் கார் டாட் இயர் நான் கொடுத்தனா இப்போ காரோட லாக் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 2022 இப்போ நான் இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். லெட் கார் 2 ஈக்குவல் டு கார். ஓகேவா? இப்ப கார் 2 டாட் இயர் ஈக்குவல் டு 2023 நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்ப நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா இப்ப நான் வெறும் காரோட ஆப்ஜெக்ட் தான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பட் நான் கார் 2 இன்னும் டிஃபரெண்டா நான் இனிஷியேட் பண்ணி அதுக்கு தனி வேல்யூவா நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் டிஃபரெண்ட். பட் இப்ப நான் காரோட ஆப்ஜெக்டை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு 2023 சேஞ்ச் ஆயிருக்கும். சி இது வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீ பாருங்க, இப்ப இந்த ஹீப்ல இது சேவ் ஆயிருக்கு. சரி, ஸ்டாக்ல இது சேவ் ஆயிருக்கு. இப்ப நான் இன்னொரு கார் 2ன்னு ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். இப்போ அந்த கேஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? கார் 2 நம்ம டிக்ளேர் பண்ணனே சேஞ்ச் ஆனிச்சா அது எப்படின்னு பார்க்கலாம். இப்ப நான் கார் 2 கொடுத்தனே இந்த சேம் அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க போகுது. கார் 2 நீங்க நான் கொடுக்குறேன். ஓகேவா? கார் 2 நீங்க கொடுத்தனே இப்ப ரெண்டுமே எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? 1100ங்கிற அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த அட்ரஸ்க்குள்ள என்ன இருக்கு? இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு. இயர் ஈக்குவல் 2023 மேக் டொயாட்டோ. இப்ப நான் கார் 2 ஈக்குவல் டு 2023 தான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2023 24 இந்த மாதிரி நான் எது மாத்தினாலும் அது கார் 1யுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ புரியுதா இது எப்படி ரன் ஆகுதுங்கிற விஷயம்? இப்படி நாங்க வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து இன்டர்னலா சேவ் ஆகுது. ஐ திங்க் நீங்க வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸ் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் நான் பண்ணணும்னு ஏதோ ஃபீல் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே. பை பை.